வணக்கம் ஜிஎஸ்ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோக்குள்ள தான் வந்திருக்கிறோம். என்ன வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இன்றைக்கி டாட்டா ஆல்ட்ரோஸோட கிரியேட்டிவ் வேரியன்ட் தான் இருக்குது. பியூர் மாடலும் வந்துருச்சு. நான் அதை கூடிய சீக்கிரம் எடுத்துகிட்டு வரேன். ஏன் அந்த கிரியேட்டிவ் எடுத்துகிட்டு வந்தேன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் இந்த பலினோ கிளான்ஸாக பார்க்கும்போது அதில் இந்த ஜீட்டா வேரியண்ட்டும் பலினோவில், அதாவது டாப் ஆஃப் த லைனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜீட்டா வேரியண்ட்டும், டொயோட்டாவில் கிளான்ஸால் ஜி வேரியண்ட், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வி வேரியண்ட் கீழே உள்ள அந்த ஜி வேரியண்ட். ஸோ இந்த வாகனங்கள் அதிக நம்பர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆல்ட்ரோஸை கம்பேர் பண்ணோம்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த வாகனத்தோட டீட்டெயில் டிரைவ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அதை செக் பண்ணிங்கன்னா இன்னும் இன்டெப்த்தாக வந்து இந்த வாகனத்தோட எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் இந்த கிரியேட்டிவ் மாடல், அதாவது பேஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட், அதுக்கப்புறம் பியூருக்கு அப்புறம் தான் இந்த கிரியேட்டிவ் அப்படின்றது வருது. ஸோ இந்த கிரியேட்டிவ் மாடல் வந்து கிட்டத்தட்ட மிடில் மாடல். ஸோ இந்த மாடலில் என்னெல்லாம் கிடைக்குது, என்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். பேசிக் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 8 lakhஸில் துவங்கி உங்களுக்கு டாப் அண்ட்லாம் கிட்டத்தட்ட 14.4 to 14.5 lakhs வரைக்கும் வருது. அந்த பெட்ரோல் டிசியெல்லாம் டாப் ஆஃப் த லைன்லாம் போகிறப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10.5 lakhஸில் வருது. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த வாகனத்தில் என்னெல்லாம் கிடைக்குது, இந்த வாகனத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இப்போது ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் இந்த ஆல்ட்ரோஸை ஏன் கன்சிடர் பண்ணணும், ஏன் கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம விக்டரி டாடா ஷோரூமுக்கு ஒரு சின்ன ஷவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூஅவுட் நமக்கு வந்து டாடா நிறுவன வாகனங்கள் ரிவ்யூ பண்ண மேக்ஸிமம் சப்போர்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு டாடா நிறுவனத்தில் சர்வீஸ் குவாலிட்டி நல்லா வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அக்ராஸ் தமிழோட நீங்கள் எங்கிருந்து வேணாலும் நீங்கள் விக்டரி டாட்டாவை ரீச் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டாடா வாகனங்கள் எடுத்திருக்கீங்க, சர்வீஸில் ஏதாவது இஷ்யூ இல்லை மெக்கானிக்கில் ஏதாவது இஷ்யூ, சரி பண்ண முடியல, பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ரீச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்கும் சர்வீஸ் ரிலேட்டடாக அப்படின்றது. நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், லைவாக என்ன விஷயம் அப்படின்றது உங்களுக்கும் புரிய வரும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி, பாதுகாப்பு அம்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் மீதம் விஷயங்களை பேச ஆரம்பிப்போம். இங்கே சேஃப்டி அண்ட் பில்ட் குவாலிட்டின்னு வரப்போ டாடா நிறுவனத்தில் பெரிதாக ஒரு கேள்விக்குறி இருந்ததில்லை. இந்த டாடா ஆல்ட்ராஸாக இருக்கட்டும், நெக்ஸானாக இருக்கட்டும், எந்த விதமான ப்ராடக்ட்ஸ்லையும், ஈவன் பஞ்சாக இருக்கட்டும், ஸ்ட்ரக்சரலாக அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்றது நமக்கு கிராஸ் டெஸ்ட்லையும் தெரியுது, ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ்லையும் வந்து வாகனங்கள் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. இந்த ஆல்ட்ரோஸில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தது 6 airbags ஸ்டாண்டர்டாக கொடுங்கன்னு. இப்போ வந்து அந்த ஃபேஸ் லிஃப்டட் மாடலில் வந்து 6 airbags வந்துருச்சு. ஏபிஎஸ், இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். ஆக்சுவலாக நான் டிரைவ் ரிவ்யூவில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். ஹில் ஹோல் கண்ட்ரோல் வந்து நாங்கள் ப்ரௌசரில் பார்த்தோம் சரி, அங்கே கேட்டப்பவும் சரியான கிளாரிட்டி கிடைக்கல. பட் அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் ஹில் ஹோல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹில் ஹோல் கண்ட்ரோல் இருக்குது. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் போகிறப்போ நிறைய ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரலி இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்டர் த சாசியோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடந்திருக்கு. அதே மாதிரி சைடு இம்பாக்டை வந்து இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணுற மாதிரி டென்சைல் ஸ்ட்ரென்த் அண்ட் டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் இம்ப்ரூவ் செய்யப்பட்டிருக்கு. அல்ட்ரா ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த் கொண்ட ஸ்டீல்ஸோட பயன்பாடு அப்படின்றது ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலி இன்னுமே ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்றது கிடச்சிருக்கு. இந்த வாகனத்தோட கர்வேட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1036 கிட்டத்தட்ட ஒரு 1255 சில்லற வரைக்கும் போகுது அக்ராஸ் தி வேரியன்ட். நீங்கள் பெட்ரோல், டீசல் அப்படின்னு போகும்போது டாடா ஆல்ட்ரோஸில் இதயம் அப்படின்னு பார்க்கும்போது 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் அந்த நேச்சுரல் ஆஸ்பெக்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். இந்த இன்ஜின் மேலே வைக்கப்பட்டக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன், அதே மாதிரி வந்து சத்தம், இதை தான் அதிகமாக சொல்கிறாங்க. பட் டாடா நிறுவனம் இந்த டைம் வந்து அந்த ரிஃபைன்மெண்ட் லெவல்ஸ், அதாவது சத்தத்தில் வந்து இன்சுலேஷனுக்கு வந்து இன்சுலேஷன் பேக்கெல்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி உள்ளேயுமே வந்து இன்சுலேஷன் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. இந்த வைப்ரேஷனை வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த மவுண்ட் செய்யப்பட்ட விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் ஆட தான் செய்யுது, டிப்பிக்கலாக அது இருக்க தான் செய்யுது. அந்த வைப்ரேஷன் அப்படின்றது வந்து உள்ளே வந்து கேபின்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் பர்சனலாக ஒரு டெஸ்ட்டை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எவிடெண்ட்டாக புரிய வரும். அந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணலாம். இன்றைக்கி அவசர அவசரமாக வந்தோம், அது மிஸ் அவுட் ஆயிடுச்சு. நீங்கள் டீட்டெயில்டு டிரைவ் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் டெஸ்ட்டும் பண்ணியிருப்போம். சரிங்க, இந்த இன்ஜினோட பவர் ஸ்பெக்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒரு 87 பிஹெச்பி 115 நியூட்டன் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் டெலிவரி பொறுத்த வரைக்கும் லீனராக தான் இருக்கும். ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 15 அப்படின்றது இருக்க போகுது. சரி, ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த இன்ஜினோட ரேவ் நோட் பற்றி பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் அப்படின்றத பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இடம் ஆக்சுவலாக வந்து ஆல்ட்ரோஸ் ரேசர் வரும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அதை விட்டு வச்சுருக்காங்க. பார்ப்போம். கீழே இன்சுலேஷன் ஃபுல்லாக கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பார்ஷியலாக தான் கன்சல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ஜின் பொறுத்து இதுதாங்க. இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்பீட் மேனுவல் 1.2 லிட்டரில் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் 3 சிலிண்டர் பெட்ரோல் 5 ஸ்பீட் மேனுவல். அப்படி இல்லைனா 5 ஸ்பீட் ஏஎம்டியோட கிடைக்கும். நீங்கள் சிஎன்ஜி போகிறப்ப மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் 5 ஸ்பீட். இங்கே டிசிஓ டீசல் ஆப்ஷனோ கிடையாது.
டாடா ஆல்ட்ரோஸோட ஃப்ரண்ட் தோற்றம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு மாடர்ன் டே டிசைனுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி இந்த நெக்ஸானில் அடாப்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த கைண்ட் ஆஃப் ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு கிரில்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சின்ன மினிமலான ஒரு பியானோ பிளாக்ல வந்து ஒரு ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸ் மாதிரி போட்டு இந்த டாட்டாவோட பேட்சிங் கிடைக்குது. இந்த வாகனத்திலிருந்து 360 டிகிரி கேமரா அப்படின்றது கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வேரியண்ட்டில் பியூரில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா மட்டும் கிடைக்கும். ஏர்டேம் வந்து நல்ல ஒரு வைடான ஏர்டேம்ங்க. உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 165 mm இருக்குது. ஸோ இந்த 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப பாதிப்பாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஒரு மெச்சூர்டு செட்டப்பாக இருக்கிறதுனால ரொம்ப பெரிய பாதிப்பாக இருப்பதில்லை. சரி, அடுத்து ஹெட்லாம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிஆர்எல்ஸ் மேலே இருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆகும் எனெக்ட் ஆகும். உங்களுக்கு ஐஸ் கியூப் எல்இடிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லாம்ப் டிசைன் அப்படின்றது போயிருக்காங்க. வெளிச்சத்தை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்கும். ஃபாக் லாம்ப்ஸ் இங்கே மிஸ் அவுட் ஆகுதுங்க. கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து வாகனத்தோட ஏரோடைனமிக்கில் உதவி கொடுக்கும். வாகனத்தோட சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப பெரிதான மாற்றங்கள் அப்படின்றது இல்லைங்க. புதுசாக வந்து சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலை வீல்ஸ் கிடைக்குதா இல்லை ஸ்டீல் வீல்ஸ் கிடைக்குதா அப்படின்றது சொல்லலாம். பட் வீல்ஸோட அந்த டிசைன் அப்படின்றது மாறுபடுது. என்னன்னா இன்றைக்கி வந்து 16 inch அப்படின்றத வந்து ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்துட்டாங்க. பேசிக் மாடல் ஒரு 15 inch கொடுக்குறது 14 inch கொடுக்குறது அந்த மாதிரி இல்லாமல் 16 inch ஸ்டாண்டர்டாக கொண்டு வந்தது ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். 2501 அப்படின்றது அந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. ஆல்ட்ராஸ் கூட காம்படிட்டிவாக இருக்கக்கூடிய பலினோ அண்ட் i20 கம்பேர் பண்ணி டைமென்ஷன் ரீதியாக காமிச்சிருக்கேன். எந்த இடத்துல இந்த ஆல்ட்ரோஸ் பிளேஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90 டிகிரி ஒயிட் ஓப்பனிங் ஆனால் அந்த டோர்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இது எங்கே உதவுதுன்னா கொஞ்சம் வயசில் மூத்தவங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க நம்ம வீட்டில் அப்படின்னா அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இப்படி உட்காந்துட்டு கதவு ஃபுல்லாக நிற்கிறது இப்படி உட்காந்துட்டு அழகாக உள்ளே என்டர் ஆகிக்க முடியும். ஸோ இதுவே வந்து இந்த டோர்ஸ் வந்து இப்படி இருக்கிறப்போ கன்வீனியண்ட்டாக உள்ளே ஏற இறங்க கொஞ்சம் வந்து சிரமமாக இருக்கும் பெரியவங்களுக்கு. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு இன்ஜினியரிங் டிசைன் தான். பட் இது ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு உதவி கொடுக்குதுங்க. அலை வீல்ஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஒரு ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கப்ஸ் வந்து மேலே லேவர் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்த வேரியண்ட்டில் இருந்து தான் உங்களுக்கு வந்து அக்கம்ப்ளிஷ்டில் போகும்போது தான் உங்களுக்கு அலை வீல்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடைக்குது. 185 60 16 அப்படின்றது இந்த டயரோட ப்ரொஃபைலாக கொடுத்துருக்காங்க. எம்ஆர்எஃப்ல எக்யூட் எடுத்தாங்க. லைனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லைனர் ஃபுல்லாக போட்டு கன்சில் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ரியரில் ட்ரம் பிரேக்குங்க. வார்வியம்ஸ் பொறுத்த வரைக்கும் பியானோ பிளாக்ல நல்ல வைடான ஒரு வார்வியம்ங்க. உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இங்கே எம்பட் ஆகிருக்கு. முதல்ல மாதிரி ஃபெண்டரில் இல்லை. இந்த மிரராக இருக்கட்டும், இந்த கன்சோலாக இருக்கட்டும் எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுளாக தான் இந்த வேரியண்ட்டில் டாடா நிறுவனம் எடுத்து வந்திருக்காங்க. ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டல்ஸ் அப்படின்ற பர்சனலாக நான் இதுக்கு ஒரு ஃபேன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நார்மலாக இருக்கக்கூடியது தான் பிடிக்கும். ஓகே ஃபைன். சாவியை பொறுத்த வரைக்கும் லாக் அன்லாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் எனேபிள் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது. ஃபாப்கிங்க உங்களுக்கு வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட் அப்படின்றது இந்த கிரியேட்டிவ் வேரியண்ட்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க. டோரோட ஹெஃப்ட்டுங்க, டோர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நல்ல சாஃப்ட் தட் வந்து ஒரு உணர்வு இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரீமியம் காஸ்ட்லலாம் பார்ப்போம்லங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குது. அதிலலாம் குறையே இல்லை. இப்போது இந்த பேனல் கேப்ஸில் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த ரப்பர் பீடிங் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே உள்ளே போயிருக்கு, இங்கே வெளியே இருக்குது. இது கதவை நீக்கினாலும் இதே மாதிரி தான் இருக்குது. இதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக முன்னாடி இருந்ததுக்கு ரொம்பவே வந்து இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி லெவல்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க டாடா நிறுவனம். இப்போது கிளாஸ் பார்ட்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிஎல்ஓ அப்படின்றது நல்லாவே இருக்க போகுது. ரொம்ப வந்து தொந்தரவாக இருக்காது. உள்ளமே வந்து தீம் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு லைட் தீமில் தான் போயிருக்காங்க. ஸோ கேபின் ஏரியா இருக்குது. உள்ளே இருக்கவங்களுக்கு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வை லாங் ட்ராவலில் கொடுக்காது. டோர் ஓப்பன் பண்ணுறது வந்து இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரெடிஷனலாக வந்திருந்தால் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். சஸ்பென்ஷன் பொறுத்து பேசினோம்னா இது வந்து ரொம்ப வந்து ஒரு பேலன்ஸ்டான செட்டப்ங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆல்ட்ரோஸ்லையுமே வந்து யாருமே சஸ்பென்ஷனை குறை சொன்னதில்லை. கம்ஃபர்ட் அண்ட் டிரைவிங் டைனமிக்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி நியூட்ரலாக பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிபெண்டன்ட் மேக் பர்சன் ஸ்ட்ரெட் காயில் ஸ்ப்ரிங்கோட, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஸ்ப்ரிங்க, அதுவும் காயில் ஸ்ப்ரிங்கோட கிடைக்குது. ஸோ இதுதான் சஸ்பென்ஷன் பொறுத்து. அடுத்து ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஸோ டெயில் லேம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்இடியில் தான் போயிருக்காங்க. இங்கே இந்த கனெக்டட் ஸ்ட்ரிப் அப்படின்றது இந்த வேரியண்ட்டில் க்ளோ ஆகாது. ஸோ இது எந்த இடத்துல வெளிச்சம் கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ரியரில் ப்ராப்பராக வைப்பர் டீஃபாகர் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் கிடச்சிருது. உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக்ல அந்த ஷார்க் ஃபேன் ஆண்டனா அப்படின்றத முடிச்சிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இங்கே இருக்குது தெரியுதுங்களா? ஆக்சுவலாக 360 டிகிரி கேமரா இருக்குது. அதை உள்ளே போகிறப்ப காமிக்கிறேன். டாட்டாவோட எம்ப்ளம் வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டாட்டா நியூ லோகோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரியர் பம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாக்ங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாடி கலர் இப்படி தான் மிக்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் தான் கிடைக்குது. 4 போட்டு வந்துருக்கலாம். ரிவர்ஸ் கைட் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது. ஸோ பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 345 லிட்டருங்க. ஸோ நல்ல தாராளமான ஒரு பூட் அப்படின்னு சொல்லலாம். லோடிங் லிப் கொஞ்சம் ஜாஸ்தி தான். இங்கே பாருங்கள், இந்த அளவு வரைக்கும் லோடிங் லிப் வருது. சிஎன்ஜி போனீங்கனாலும் உங்களுக்கு டியூவல் சிலிண்டர் டெக் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் வந்து ரீசனபிளாக இருக்குது. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்பிளிட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, 60/40 ஸ்பிளிட்டுமே மிஸ் அவுட் ஆகுது. 165 80 6 14 ஒரு ஸ்பேர் வீல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டூல் கிட் பொறுத்த வரைக்கும் அழகாக அப்படி மூவ் பண்ணியிருக்காங்க உள்ள.
ஹூக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 kg வந்து கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பூட் கிளாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாலஜனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் பேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் டச் பேடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷட் லைன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அடுத்து எல்லாருமே கேட்குறது வந்து இது டோர் ஓப்பன் பண்ணால் ஃப்ரண்ட்டில் அண்ட் ரியரில் வந்து கேட்பீங்க. ஃப்ரண்ட்டில் தான் முக்கியம். ஃப்ரண்ட்லேயுமே அந்த லாக் சரி பண்ணிட்டாங்க. நான் சொல்கிற ஃப்ரண்ட் போகிறப்ப இங்கே வந்து ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். டாடா ஆல்ட்ரோஸோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் நடந்திருக்கு. வாங்க அது உள்ளே போய் நாமளும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நல்ல தட்டுங்க. அந்த தட் ஃபீலே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது முன்னாடி இருந்ததுக்கு இப்போவும். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே உட்காந்த உடனே எல்லாருமே எதிர்பார்க்குறது லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ், அண்டர் தி சப்போர்ட். அதை பற்றி பேசலாம். லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பாருங்கள். இந்த சீட்ஸ் ஆக்சுவலாக ஸ்கூப் பண்ணியிருக்காங்க. ஸோ லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. அது பெரிய ஒரு தொந்தரமாக நமக்கு இருக்க போகிறதில்ல. அண்டர் தி சப்போர்ட் பாருங்கள். நம்ம காலை கேஷுவலாக வச்சு உட்காந்தோம்னா ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு பொசிஷன். இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் நல்ல அண்டர் தி சப்போர்ட் இருக்கிற வாகனம்னா டெஃபினெட்லி இது இப்போ ஆல்ட்ரோஸாக தான் இருக்குது. சீட்ஸ் ஒரு எர்கனாமிக்ஸ்லையும் சரிங்க. காலை மடக்கி வச்சிங்கனாலும் ஓரளவுக்கு டீசென்ட்டான ஒரு சப்போர்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்குது. டிரான்ஸ்மிஷன் டனல் அப்படின்றது ரொம்ப பெருசாக இல்லை, ஹம்ப் அப்படின்றது பெருசாக இல்லை. ஸோ 3 பேர் அக்கமடேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். ரியரில் நமக்கு ப்ராப்பரான ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளோயர் கண்ட்ரோலுமே கிடைக்குது. 65 வாட்ஸில் உங்களுக்கு சார்ஜர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பியில் டைப் சியில் நீங்கள் லேப்டாப்ஸை கூட இது மூலமாக நம்மளால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதுவுமே வந்து ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இருக்குது. நல்ல விஷயம். இன்னைக்கு தேதியில் லேப்டாப்ஸ் நிறைய பேர் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்றப்ப இது நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இருக்க போகுது. அடுத்து ஹெட்ரூம்ங்க. ஹெட்ரூம் பொறுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் நார்மலாக ஒரு போஸ்டரில் உட்கார இப்படி தான் உட்காந்து வரும் நம்ம நார்மலாக. இங்கே பாருங்கள் ஹெட்ரூம் அப்படின்றத பாருங்கள். ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா தான் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி வந்து பின்னாடி வந்து ரியரில் வந்து நமக்கு ஹெட்ரூம் பொறுத்து வந்து கவலைகள் இல்லை. அட்ஜஸ்டபிளாக நமக்கு ஹெட் ரெஸ்ட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா 2 பேசஞ்சர் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு இல்லை. நமக்கு ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுங்க 2 கப் ஹோல்டரோட போட்டிருக்காங்க. ஃபைன். அடுத்து லம்பார் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. ஷோல்டருக்கான சப்போர்ட் வந்து மினிமலாக பண்ணியிருக்காங்க. டேஷ்போர்ட் லேஅவுட்னு பாருங்கள். உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பற்றி நான் பேசுகிறேன். உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான், பட் டச் அண்ட் ஃபீலுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து கைண்ட் ஆஃப் ஒரு கோல்டு கலரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது தெரியுதுங்களா. இங்கே ஒன்று, இந்த ஒன்று, அதுக்கப்புறம் இந்த பேனல் ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு பேனல் ஒன்று, நிறைய பேனல்ஸ் போயிருக்காங்க. அப்படின்றப்போ லாங் டேர்மில் இது எல்லாமே இன்டர்லாக்கிங் அப்படின்றனால எந்த அளவுக்கு வந்து ரேட்டல் நாய்ஸை கொடுக்காம இருக்கும்னு தெரியல. ஏசி வென்ஸோட நாப்லாம் வந்து நாப்லாம் வந்து நல்ல ஸ்டடியாக தான் இருக்குது. அதிலெல்லாம் குறைகள் தெரியவில்லை. இது வந்து தனியாக இருக்குது. இதை பற்றி பேசுவோம். க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டாட்டாவில் குறைய சொல்ல முடியாது. சூப்பராக வடிவமைச்சிருப்பாங்க. அதுதான் இங்கே நடந்திருக்கு. லைட்ஸ் மட்டும் இருக்குது. கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்றது கிடைக்கல. நல்ல தாராளமான ஒரு ஸ்பேஸ் பாருங்கள். ஒரு கை முழுசாக உள்ளே போகும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசிங் இருக்குது. ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் தான் போட்டிருக்காங்க. ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் அப்படின்றது கிடைக்கல. வேனிட்டி மிரர் வந்து டிரைவருக்கு கிடைக்கலங்க, பட் கூட வர பேசஞ்சருக்கு கிடைக்குது. அடுத்து கேபின் லேம்ப்னு பார்க்கும்போது எல்இடியில் போயிருக்காங்க. இங்கே சன்ரூஃப் கிடையாது. கிரியேட்டிவ் ப்ளஸ் எஸ் போகிறப்ப தான் சன்ரூஃப் கிடைக்குது. 2 கப் ஹோல்டருங்க. உங்களுக்கு இந்த இடத்துல 500 ml வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மூவபுளாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா சின்னதாக ஒரு நிக்னாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங். 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. லேப்டாப்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். யூஎஸ்பியில் டைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் இதுதான். ஒயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்றது இந்த வேரியண்ட்டில் இல்லைங்க. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த வேரியண்ட்டில் இருந்து உங்களுக்கு 10.25 inch இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு 360 டிகிரி கேமராவோட கிடைக்குது. 360 டிகிரி கேமராவோட குவாலிட்டி பாருங்கள். இந்த டோர் வந்து ஆக்சுவலாக டிரைவர் டோர் சரியாக லாக் ஆக மாட்டேங்குது. இதுங்க பாருங்கள். இதுதான் கேமராவோட கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து லேன் வாட்ச், அதாவது சப்போஸ் வந்து நீங்கள் திரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூவும் கிடைக்கும். தெரியுதுங்களா? தட்ஸ் இட்ங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படிங்கும்போது 4 ஸ்பீக்கர்ஸ் தான். 4 ட்வீட்டர்ஸ் அடுத்த வேரியண்ட்டில் தான் கிடைக்கும். ஆடியோ கேளுங்க. ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. சப்போஸ் இந்த வேரியண்ட் வாங்குறீங்கன்னா ட்வீட்டர்ஸ் மட்டும் ஓயில் போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்ட் பிளெண்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்குலாம் நல்லா தாங்க இருக்குது. ஃபஸ்ட் இனிஷியலாக அந்த மாதிரி அந்த லாகியெல்லாம் இல்லை, நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன இது வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்குது. இது மவுண்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப மைனராக இருக்கிறனால வந்து இது லாங் டேர்மில் வந்து ரேட்டல் நாய்ஸ் கொடுக்கும் அப்படின்றது என்னோட ஒரு சின்ன ஒரு கவலையாக இருக்குது. ஹெச்வேக் கண்ட்ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து டச்சில் தான் போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ளோயர் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் மட்டும் தான் ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கோ மோட், சிட்டி மோட்னு 2 மோட் இருக்குங்க ஆக்சுவலாக. எக்கானமி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். தெரியுதுங்களா? இங்கே ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் க்ளோ ஆகும் பாருங்கள். தெரியுதுங்களா? சிட்டி டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட்.
எம்ஐடி கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் தான். சென்டரில் வந்து கைண்ட் ஆஃப் ஒரு மோனோக்ரோம் மாதிரி ஒரு லே வருங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. எல்இடி டிஎஃப்டி ஸ்க்ரீன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இருங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் இந்த ஃபுல் டிஸ்பிளே உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? ஸோ இதுதான் எம்ஐடி கிளஸ்டரோட லே அவுட் பொறுத்த வரைக்கும். நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் இங்கே இருக்குது. ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து லோகோ, அந்த டாட்டாவோட லோகோ எலிமினேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக டெம்பர்ட் கிளாஸ் வெளியே விற்கிது, வாங்கி போட்டுவாங்க. அது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா டில்ட் இருக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் மிஸ் அவுட் ஆகுது. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்குது. வைப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேக்டான ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் யூனிட் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலி ஐம் நாட் அ ஃபேனுங்க. இன்னொன்று வந்து தீம் எல்லாமே இந்த ஒயிட்டில் போயிருக்காங்க. கொஞ்சம் கைண்ட் ஆஃப் பேஜ் கம் ஒயிட்னு போயிருக்காங்களா, அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது தான் தெரியல. புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த இடத்துல லேவர் பண்ணியிருக்காங்க. ஏபிசி பெடல்ஸ்க்கான ஸ்பேசிங் ஆட்டோமைஸ்டாக இருக்குது. உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டெட் பெடலும் ப்ளேஸ் பண்ணியிருக்கனால லாங் ட்ராவலில் நமக்கு கன்வீனியன்ஸ் அப்படின்றது பெட்டராக இருக்க போகுது. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் அப்படின்றது கிடைக்குதுங்க. சீட்ஸோட அண்டர் தை சப்போர்ட் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் காலை நீட்டி ஆக்சல் பெடலை வைக்கிறீங்கன்னா ஆப்டமைஸ்டாக இருக்குது. காலை மடக்கி வச்சிங்கன்னா அதுவுமே வந்து ரொம்ப பெரிதான ஒரு குறை இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ லம்பார் சப்போர்ட் பற்றி பேசலாம். அடுத்து லம்பார் முதுகுக்கு நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டான சப்போர்ட் இருக்குது. வியூவிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆல்ட்ரோஸோட ஹூட், அந்த போனட் அப்படின்றது இப்படி ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஹைட்டில் உட்காந்தோம்னாலும் அந்த போனட்டோட விசிபிலிட்டி அப்படின்றது தான் நமக்கு தெரிய போகிறதில்ல. நாம தான் ஜட்ஜ் பண்ணி ஓட்டிக்கணும். ஹெட்ரெஸ்ட் வந்து ப்ராப்பராக இருக்குது. நல்ல ஒரு அப்ஹோல்ஸ்டிங், நல்ல தரமாக போட்டிருக்காங்க ஃபேப்ரிக்கில் இருந்தாலும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் இந்த செக்மெண்ட்டில். அடுத்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் அக்சசரிஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் ஒரு கார் வாங்கினோம்னே பர்ச்சேஸ் பண்ணுறோம். என்னோட சின்ன சஜஷன் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு டேஷ் கேம் அப்படின்றத வந்து உங்கள் காரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் பர்சனலாக யூஸ் பண்ணிருக்க இந்த 4K ஃப்ளீட் ட்ராக்கோட அந்த டேஷ் கேம் அப்படின்றது அதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. நைட் டைம் விசிபிலிட்டியும் சரி, பகலையும் சரி ஒரு 4K விசிபிலிட்டி 4G கனெக்டிவிட்டியோட கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் டேஷ் கேம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ளீட் ட்ராக்கோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். நீங்கள் நான் சொல்கிறேன்னு ஃப்ளீட் ட்ராக்கோட வாங்க வேண்டாம். நீங்கள் நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள், ரிவ்யூஸ் பார்த்து செக் அவுட் பண்ணிட்டு நல்லா இருந்தால் வாங்குங்க. ஆனால் தயவு செஞ்சு அக்சசரிஸ் வாங்குறப்போ இந்த டேஷ் கேமில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு அவசர காலத்தில் ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். ஸ்விட்சஸ் பொறுத்த வரைக்கும் சேம் அதே தான், பழைய ஆல்ட்ரோஸில் இந்த மாதிரி தான். ஒன் டச் டவுன் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் டிரைவர் சைடுக்கு கிடைக்குது. டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்லலாம் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து ஓப்பன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ என்னென்னா டிரைவர் சைட் டோர் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ண முடியும். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த லாக் மெக்கானிசம் அப்படின்றத மாற்றிட்டாங்க. இங்கே இந்த கலர் தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கலரும் மேட்ச் ஆகலை தெரியுதுங்களா? ஏன்னா இது வந்து சீட் கவர்ஸோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் பர்சனலாக பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, இது வந்து கொஞ்சம் பழசான மாதிரி ஒரு உணர்வை கொடுக்குது. இதே கவனிக்காமல் விட்டாங்கன்னு தெரியல. கீழே நமக்கு தாராளமான ஒரு ஸ்பேசிங், ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், அம்ப்ரெல்லா ஹோல்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாடா ஆல்ட்ரோஸ் கிரியேட்டிவ் மாடலோட ஒரு ஓவரால் டீட்டெயில்டு வாக்குறோன்னு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் என்னெல்லாம் புரிஞ்சிருக்கு, அது எல்லாத்தையுமே சொல்லிருங்க. இந்த பர்டிகுலர் மாடல் வந்து எந்த அளவுக்கு வந்து வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அலாய் வீல்ஸ் மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம். கொடுத்துருந்தா ஆக்சுவலாக வந்து செம்ம வேரியண்ட்டாக இது இருந்திருக்கும். ஏன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்க, உங்களோட அபிப்பிராயம் என்னென்ன அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட்டை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க, இல்லை நீங்கள் இந்த வாகனத்தை டெஸ்ட் எடுக்கணும்னா நம்ம விக்டரி டாட்டாவை ரீச் அவுட் பண்ணுங்கள். 3 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக இருக்குது. சர்வீஸ் காஸ்ட் வந்து முன்னாடி இருந்தது என்னவோ அதுதான் இப்போவும் கண்டினியூ ஆக போகுது. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 2500 ₹5,000. டீசல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 7,000 to 8,000 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட்டுங்க. நான் சொல்கிறது வந்து அப்ராக்சிமேட்லி இதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் காஸ்ட்லாம் வந்துச்சுன்னா கூட வரும். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறதா, ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அதை சதிச்சிட வேண்டாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை பாய்.